திடீர்னு ஒரு ஃபோனுங்க. உடனே கிளம்பி சரவணா ஸ்டோர் வான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். அதுக்காக சரின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அப்படியே மனசு இல்ல. ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு, எப்போ டீ போட்டாலும் கீழே சிந்துறது தாங்க வேலை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலைய வாரி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, வண்டியில் வராங்கன்னா ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்துருங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே சொல்கிறேன், ஜெனிதா வந்து ஆட்டோ புக் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக பண்ணுறா. எனக்கு இன்னமும் தெரியாது. அவள் அவ்வளோ அழகாக பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் உடனே லிஃப்ட்டில் ஏறி கிளம்பிட்டோம். எப்போ லிஃப்ட்டில் ஏறினாலும் எதனா நோண்டிகிட்ருக்கா. உங்கள் பசங்களும் இப்படியான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்களும் ஆட்டோவில் ஏறிட்டோங்க. சரவணா ஸ்டோர் கிட்ட போகிறதுக்குள்ளே இருட்டாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் இறங்கி உள்ளே போனோம். எத்தனை பேர் எங்களை மாதிரி அந்த நேரத்துக்கு போய் வாங்குவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 மாதமாக ஒன்றுமே வாங்கலை. எல்லா இடத்துக்கும் போனோம். ஆனால் தேவையான பொருள் எதையுமே வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணோம், போகலான்னு சொல்லிட்டு போனோங்க. இந்த மாதிரி தான் உங்கள் பசங்களும் இந்த மாதிரி எக்ஸல்ட்டில் போகும்போது பேக்கில் வர்றது ஃப்ரண்ட்டில் வர்றது பண்ணுவாங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஷூ வாங்கியாச்சு. பெரியவளுக்கு மட்டும் அவள் சைஸுக்கு ஷூவே கிடைக்கலங்க. ஃபுல்லாக போட்டு தேடிட்டு இருந்தா. நானும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா ஒன்று ஹைட்டு வளரணும், ஒன்று வந்து இதாக இருக்கணும் பாப்பான்னு சொன்னேன். அம்மா போங்கம்மான்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்களும் ஷூவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு கேமை விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, செம்ம பசிங்க. செம்ம கூட்டங்க சரவணா ஸ்டோரில். உண்மையிலேயே சொல்கிறேன், நெருக்கத்தில் போகவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் பசி எடுத்தோடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஜான்சனும் வந்துட்டார். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு ஜான்சன் கைடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.